எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கருப்பு என்கின்ற ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் முழுக்க முழுக்க கீழமை நீதிமன்றத்தில் பயிற்சி செய்கின்ற வழக்கறிஞர்களை பற்றித்தான் ஒரு மிகப்பெரிய அலிகேஷனே அதை வச்சு அந்த படமே எடுத்துருக்குறாங்க. அது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது காவல்துறையினால் கான்ஃபிஸ்கேட் செய்யப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை திரும்ப பெறுவதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல்களை பற்றி தான் அந்த படத்தில் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த படத்தை கதை பின்னப்பட்டு ஒரு ஷேப்பாக படம் முடியுது. அதில் குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது காவல்துறை வசம் அவர்கள் உங்கள்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை நீதிமன்றம் மூலம் வாங்குவதில் ஒரு மகளும் ஒரு தந்தையும் இறந்தே போகிறார்கள் என்பதை போலவும், வழக்கறிஞர்கள் அக்கிரமம் மேல் அக்கிரமம் செய்கிறார்கள் என்பதை போலவும் ஒரு படம் இப்போ காட்டி அந்த படம் நல்லா ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, வக்கீல்னால் சும்மாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா லோன் கொடுக்க மாட்டான், வீடு கொடுக்க மாட்டான். இதை போலெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர் தொழில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒன்று. ரெண்டாவது, பொதுமக்கள் மத்தியிலே வழக்கறிஞர்கள், நீதிமன்றம் போன்றவர்கள் அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வருகின்ற இந்த காலகட்டத்தில் இதுபோல் ஒரு படங்கள் அதனுடைய மதிப்பை தரத்தையும் குறைப்பது போலத்தான் இருக்கிறது. அதாவது இதெல்லாம் நடந்ததா என்றால் ஒரு காலகட்டத்தில் நடந்தது, அதை யாரும் மறுப்பதற்கில்லை. இப்போ எழும்பூர் நீதிமன்றம், ஜிடி நீதிமன்றம், சைதாப்பேட்டை நீதிமன்றம் போன்ற நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஒரு அக்யூஸ் உள்ளே இருக்காரு, ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவரின் சார்பாக அந்த மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அவருடைய கையெழுத்து அதில் தேவையில்லை. அதனால் 2-3 அட்வொகேட் போட்டுருவாங்க. நான் நேரடியாக அது போல் நம்ம அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் அவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீஸ் வாங்கின்னு ஒரு வக்காலத்துன்னு போவேன். அங்கே 2-3 பேர் வக்காலத்து போட்டிருப்பாங்க. ஸோ அவர்களை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு நான் பணம் கொடுப்பேன். பணம் கொடுத்து அவங்க அதை வித்ட்ரா பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்னுடைய பெயிலில் நான் ஆர்வியூ பண்ணி வாங்குறது, டிஸ்மிஸல் வாங்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறது. ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி போலீஸ் பிஃபோர் மீ கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பித்தார்கள். இருப்பினும் இன்றைய தேதி வரையிலும் அந்த மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் என்பது நடைமுறையில் உள்ளதால் இந்த படத்தில் காட்டப்பட்ட சிக்கல் இன்று வரையும் கீழமை நீதிமன்றங்களில் இருக்குது. அது தீர்க்கப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. அது மிகப்பெரிய தலைவலியாகத்தான் இருக்கிறது.